ராம்கர் என்ற கிராமத்தில் ராம் கிருஷ்ணா என்ற விவசாயி தனது மனைவியுடன் வசித்து வந்தார். அவர்களுக்கு ரமா, ஷீலா, மீனா மற்றும் ராதா என 4 மகள்கள் இருந்தனர். 4 பேரும் மிகவும் அழகாக இருந்தார்கள். ராம்கரில் அவர்களைப் போல ஒன்று இருந்தது. இருப்பினும் அந்த கிராமத்தில் பெண்களுக்கு கல்வி கற்பது ஒரு மோசமான நடைமுறையாக கருதப்பட்டது. அவை வேறொருவரின் செல்வமாக கருதப்பட்டு வீட்டுப்பாடம் மட்டுமே கற்பிக்கப்பட்டன. இருப்பினும் 4 பேரும் மிகவும் தைரியமானவர்கள். ஆனால் ராமகிருஷ்ணர் தனது மகள்களை தனது மகன்களாக கருதினார். ஒரு நாள் ராம்கிருஷ்ணாவும் அவரது மனைவி மீராவும் தங்கள் 4 மகள்களையும் அழைத்து அவர்களுடன் பேச ஆரம்பித்தனர். ராமகிருஷ்ணர் தனது மகள்கள் படிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவர் இந்த விஷயத்தை வீட்டில் எழுப்பியபோது அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. எனவே அவர் அந்த யோசனையை புதைத்துவிட்டு தனது குடும்பத்தினர் விரும்பியதை செய்தார். ஒருநாள் ராமர் தனது மகள்களிடம் பேசிக் கொண்டிருந்தபோது, அப்பா, எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பீர்களா என்று கேட்டார். எனக்கு நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும். யாராவது நீந்துவதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மீன் போல தண்ணீரில் மிதப்பது போல் இருக்கும். ஓ, நீ தண்ணீரில் நீந்த விரும்புகிறாயா? அப்பா, எனக்கு தண்ணீர்னா ரொம்ப பயம். எனக்கு அழகாக உடை அணிந்து கொள்வது மட்டுமே பிடிக்கும். அப்பா, ராமு காக்காவின் மகள் சங்கீதாவுக்கு 15 நாட்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது தெரியுமா? அவள் எவ்வளவு அழகாக உடையணிந்திருக்கிறாள் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவளுக்கு அலங்காரம் செய்தவர் ராதாதான். அவள் மக்களை ஸ்டைலிங் செய்வதில் மிகவும் கெட்டிக்காரி. அப்பா, உங்களுக்கு தெரியுமா? உண்மையாவா ராதா? நீ அவளுக்கு அலங்காரம் செய்தாய். உன்னை யாரும் பார்க்கவில்லை, இல்லையா? இல்லை அப்பா, நாங்கள் எல்லோரும் அதை ரகசியமாக செய்தோம். அம்மாவுக்கு மட்டுமே அது பற்றி தெரியும். மகள்களே, உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள், ஆனால் வேறு யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்க எல்லாரும் என் உயிர். யாராவது உங்களிடம் ஏதாவது சொன்னால் அது எனக்கு இன்னும் வலிக்கிறது. எனக்கு ரொம்பவே வருத்தமாயிருக்கு. ஆமாம் அப்பா. அப்பா, உங்களுக்கு தெரியுமா, மீனா தீதி ரமேஷ் பையாவின் மொபைலில் சில சமையல் குறிப்புகளை பார்த்துவிட்டு முற்றிலும் புதிய உணவை உருவாக்கினார். அது சுவையிலும் அழகாக மட்டுமல்ல, ஐயோ கடவுளே, சுவையாகவும் இருந்தது. ரமேஷ் ராமகிருஷ்ணரின் தம்பி. அவன் நகரத்தில் படிக்கிறான். விடுமுறையில் வீட்டிற்கு வரும்போது மீனா அவனுக்காக விதவிதமான உணவுகளை செய்வாள். ராம்கிருஷ்ணா ஷீலாவை பார்த்து, ஷீலா, எல்லாரும் ஏதோ ஒன்றை பகிர்ந்துகிட்டாங்க. இப்போ உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, ஷீலாவை நான் தெரிஞ்சுக்கணும் என்றான். அப்போது ஹிராம் கிருஷ்ணனின் மனைவி அவருக்கு பால் கொண்டு வந்து சிரித்துக்கொண்டே தனக்கு பேசுவது மட்டுமே பிடிக்கும் என்றும் தன் வார்த்தைகள் மூலம் மற்றவர்களால் தன் வேலையை செய்து முடிப்பதாகவும் கூறினார். இதை கேட்டு அனைவரும் வெடித்து சிரித்தனர். அதன் பிறகு ராமகிருஷ்ணர் பால் குடித்துவிட்டு படுக்கைக்கு சென்றார். ஆனால் தனது மகளின் கனவுகளை கேட்ட பிறகு அவரால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. மறுநாள் காலையில் மிகவும் தாமதமாகிவிட்டாலும் இப்போது தனது மகள்கள் கற்றுக்கொள்ள விரும்புவதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று முடிவு செய்தார். அவன் சற்று கடுமையான முகத்தை காட்டிக்கொண்டு, ராமா, இன்றிலிருந்து நீ என்னுடன் வயலுக்கு வந்து உன் துணிகளை எடுத்து வருவாய் என்றான். ராமருக்கும் சுனந்தாவிற்கும் தங்கள் தந்தைக்கு திடீரென்று என்ன நடந்தது என்று புரியவில்லை. பின்னர் ராமகிருஷ்ணர், சுனந்தா, ராமர் அனைவரும் வயல்களுக்கு சென்றனர். பண்ணைக்கு அருகில் ஒரு பெரிய ஆறு இருந்தது. அவர்கள் அங்கு சென்றடைந்தவுடன் ராமகிருஷ்ணர் தனது மகளிடம், ஏய், ஏன் சோகமாக அமர்ந்திருக்கிறாய் என்றார். நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டாமா? சொல்லுங்க. இதை கேட்டதும் ராமர் மகிழ்ச்சியடைந்தார். ஆரம்பத்தில் அவளுக்கு நீச்சல் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்